ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட 7th எபிசோட் தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஷானியானி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கலான்னா போய் பாட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டில் நடக்கிறதெல்லாம் புரியும். அண்ட் எஃப்எஃப் வந்துட்டு சில பேர் பார்க்குறீங்க, அந்த பார்க்குற சில பேராச்சும் எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், இப்போவும் அதை தான் சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எஃப்எஃப் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தாங்க வந்துட்டு ஒயனுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. ஒயனுக்கும் வந்துட்டு தாங்க பற்றி சில குட் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து முடித்தேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. ஒயனும் தாங்கவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. தாங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ஒயன் ரசிச்சிட்ருக்கா. தாங்கும் வந்துட்டு ஒயனை பார்த்து சொல்ல மறந்துட்டேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ உனக்கு படிக்க வேண்டியது நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நாளையிலேருந்தே அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு. இது வேறையா? ஓகே தான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, மார்னிங் ஆகுது. ஒயன் நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்போ தாங்க வந்துட்டு ஒயன் ஒயன் என்ன தான் எந்திரி தான் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ்லாம் கிடையாது, எந்திரி அப்படின்னு சொல்லி தாங்க வந்துட்டு ஒயனை எழுப்புறாங்க. ஒயனும் வந்துட்டு எழுந்த டைம் பார்த்தா மார்னிங் 5 o'clock தான் ஆகுது. தான் மார்னிங் 5 o'clock தான் ஆகுது, நீங்கள் என்னை இப்போவே எழுப்பி விட்டுட்டீங்க. பின்ன எக்ஸாம்ஸ் வருதுல்ல, படிக்கணும்ல, அதுக்குன்னு மார்னிங்கே வா. மார்னிங் படித்தாதான் நல்லா மெமரி பவரில் நிற்கும். நீ ப்ரொஃபஸரா இல்லை டாக்டராடா? தேங்க ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் தூங்கிக்கிறேனே. அதெல்லாம் கிடையாது, நீ போய் உட்காந்து படிப்போ. தப்பிக்க முடியலையே. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை போயிட்டு படிக்க போகிற. அவளுக்கு சுத்தமாக மூடையெல்லாம் படிக்கிறதுக்கு. நல்லா தூங்கி விழுந்துட்டுருக்கா. தேங்கு காஃபி போட்டு ஒயனுக்கு கொண்டு வராங்க. பார்த்தா தேங்கு செம்ம ஷாக்காக இருக்குது, ஏன்னா ஒயன் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கா. இவளை என்ன படிக்க சொன்னால் தூங்குறா? இவன் மார்க் எடுத்துருவாளா? டே தயாங்கு, இன்றைக்கி நீ இவ்வளோ எழுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவா போலையடா. முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கணுமோ? திருப்பி எழுப்புவோமா? வேண்டாம், பாவம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தயாங்கு வந்துட்டு காஃபியை பக்கத்தில் வச்சுட்டு அவனும் போய் ரெடியாக போயிடுறான். ஒயனும் வந்துட்டு ஒரு 7 o'clock போல் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக லைலா கிட்டே இருந்து கால் வருது. சொல்லு லைலா. ஒயன், என்ன? நான் இன்றைக்கி காலேஜ் வரமாட்டேன், அதை தான் சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன். என்ன வரமாட்டியா? எனக்கு உன்னை விட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, தெரியும்ல? எனக்கு தெரியும், ஆனால் வர முடியாத சிச்சுவேஷன், என்ன பண்ணட்டும்? நீயும் வரமாட்டியா? ஐயோ, நான் லீவ் எடுக்க சொன்னால் கூட அந்த தாங்க வரேன் அப்படி இப்படிமா. சரி ஓகே, நானே போய் பார்த்துக்கிறேன். சரி, அதான் சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன். ஆமாம், நான் தானே சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை காலை கட் பண்ணிடுறா. தாங்க வந்துட்டு எப்பவும் போல் ஒயனை காலேஜ் கொஞ்சம் தூரம் தள்ளியே ட்ராப் பண்ணிடுறாரு. ஸோ ஒயனும் நடந்து வந்துட்டுருக்கா. ஒயனும் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறா. பார்த்தா அஷீரோட கேங் முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க. அஷீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒயனை அப்படி மறைக்கிறாங்க. ஒயனும் ஒரு மாதிரி பயந்துட்டே உள்ளே போகிறா. அஷீரு ஒயனவே பார்க்குறா, ஒயனும் அஷீரை பார்க்குறா. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத கரெக்டாக ஜங்குக் பார்த்துறான். ஜங்குக்கும் ஒயன்கிட்ட போயிட்டு, ஒயன் சார், அவங்களுக்கும் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே சார், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ரொம்ப நாளாக. அவன் உன்னை பார்க்குறதும் நீ அவனை பார்க்குறதும் என்ன நடக்குதுங்க? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஒயன், இங்கே பாரு, அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானே இப்போவே என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா நான் தேங்கிட்ட சொல்லவா? சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தாங்கோட ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு அவனுக்கு மேரேஜ் ஆனது கூட தெரியாதா? நானும் ரொம்ப நாள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அஷீருக்கும் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை உங்ககிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணுறானா? சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான் சார். என்கிட்டேருந்து நீ எதுவும் மறைக்கலாம்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே சார். சரி, எதுவும் நீ சொல்கிறேன்னு நான் நம்புகிறேன். சரி, பார்த்து இருந்துக்கோ, நான் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறாரு. ஒயனும் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கா. அஷீர் வெச்சக்கன்னு வாங்காமல் ஒயனவே தான் பார்க்குறான். ஒயனும் வந்துட்டு அஷீர் பார்க்கறத பார்த்துட்டு, இவன்கிட்ட
எதுக்கு பார்க்குறோன்னு கேட்போமா? வேண்டாம், அவன் ஃப்ரெண்ட்ஸில் சண்டைக்கு வந்துட்டு எதுக்கு நமக்கு வம்பு. ஒயனுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒயனும் கேன்டீனில் உட்காந்து தனியாக சாப்பிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவள் கிளாஸ் கேர்ள்ஸில் அந்த புள்ளி கேங் சில பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேங் வருது ஒயன்கிட்ட. ஒயனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வந்து உட்காரா. ஒயனும் கண்ட மாதிரி சாப்பிட்ருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு, என்ன ஒயன், உனக்கும் அஷீருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சாமே, உனக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு. அப்படியெல்லாம் போயிட முடியாது, எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை பார்த்தியா. உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன ஒயன், வர வர வாய் ரொம்ப ஓவர் ஆகிட்டு போகுது போல். கடவுளே, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன, அவன் ஃப்ரெண்ட் லைலா வராதனால தானே உட்காந்து சாப்பிட்ருந்தேன், எனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தா ஓவராக தான் பேசுகிற. இப்போ நான் கேட்டேனா, நீங்களாம் வந்து உட்காருங்க என் கூட சாப்பிடுங்கன்னு, நீங்களாம் வந்து உட்காந்து நீங்களாம் அசிங்கப்பட்டு போனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஓவராக பேசுகிற? அப்படி தான் நான் நீங்கள் பண்ணுறதை தான் சொல்லிகிட்ருக்கேனே தவிர உங்கள் கூட பேசுகிறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. தேவையில்லாமல் என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க, எந்திரிச்சு போங்க. ஓவராக தான் வாய் பேசுகிறவா நீ இருந்தாலும் உனக்கு இவ்வளோவா இருக்கக்கூடாதே. என்னை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டேன் நீ இன்னைக்கு, என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. உன்னை ஏதாச்சும் நான் பண்ணணுமே. தேவையில்லாமல் வம்பிழுக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பார்க்க வேண்டியது தானே. எங்கள் வேலை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், ஏன்னா அதை நீ சொல்ல வேண்டாம். தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? போய் வேலையை பார்ப்பீங்களா? சரி, உனக்கும் அஷீருக்கும் பிரேக்கப் ஆன விஷயத்த இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. இப்போ என்ன மாதிரி அவங்களும் லேட்டராக தெரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆகுதை விட இப்போவே தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாரு, வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் சொன்னேன். என்ன ஓவராக பேசுகிற? அமைதியாக உட்காரு. காய்ஸ், எல்லோரும் கேட்டுக்கோங்க, ஒயனுக்கும் அஷீருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுவும் ஏன் தெரியுமா? ஒயன் அஷீரை ஏமாற்றிட்டா. அப்போது கரெக்டாக அஷீரோட கேங் வந்துட்டு வராங்க. அஷீருக்கு அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே கேட்டுருது. அந்த பொண்ணும் அஷீரை பார்த்துட்டு எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறா. அஷீரும் வந்துட்டு, அவ்வளோதான், இங்கே நில்லு, என்ன சொன்னப்போ எனக்கு பிரேக்கப் ஆனால் உனக்கு என்ன வலிக்குது? இப்போ எதுக்கு இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன்? இல்லை, எனக்கு புரியலை. புள்ளி கேங்னா ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். இப்படி மற்றவங்க பிரச்சனையில் தலையிட்டேன்னா தெரியும்ல என்னை பற்றி, அப்புறம் என்ன? இல்லை அஷீர், அது யாருக்கும் தெரியாது. அது யாருக்கு தெரிஞ்சால் என்ன, தெரியாட்டி உனக்கு என்ன? உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாயை மூடிட்டு போக வேண்டியது தானே. இப்போ எதுக்கு அவகிட்ட வந்து வம்பு எடுத்துகிட்ருக்க? அஷீர், அவளுக்கும் உனக்கும் தான் பிரேக்கப் ஆகிடுச்சில்ல, அப்புறம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுவேன், அதை நீ சொல்லாத சரியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? அஷீர், நீ ஏன் அவளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி பேசி என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? உன்னால் ஒரு ஆளுனோட வேறு அவாய்ட் பண்ணுறாங்க பாரு. இல்லை, எனக்கு புரியல. சும்மா எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்துட்ருக்கேன்னு பார்த்தா என்கிட்டே இப்போ வச்சுக்கிறியா? இங்கே பார்த்துக்கோ, என்னை பற்றி திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உனக்கே தெரியும். அஷீர், நீ ஏன் எனக்கு இப்படி ஹர்ட் பண்ணுற? அப்படி தானே அவளை ஹர்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அவளை ஹர்ட் பண்ணும்போது தெரியலையா அவளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு? நீ அவளுக்கு சப்போர்ட்டுக்கு போறியா அஷீர்? அவள் உன்னை பிரேக்கப் பண்ணியிருக்கா, நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ண? நான் யாருக்கு வேணால் சப்போர்ட் போவா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு அஷீருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அஷீருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஏதாச்சும் நியூஸ் சேனலா? இல்லை, அப்புறம் எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற? அவங்க எல்லோரும் கேட்டாங்களா அவங்ககிட்ட அஷீருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சான்னு? சும்மா பெரிய அவன் மாதிரி பேசுகிறா. அப்புறம் ஏதோ நீ அவளை பற்றி ஏதோ சொன்னியாமே, இன்சல்ட் பண்ணிட்டா, உன் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டா, அப்படி தானே? அப்போ நீயா போய் அவகிட்ட வம்பிழுக்கும்போது தெரிலல உன் மூட் ஸ்பாயில் ஆகும்னு தெரிஞ்சு போய் அவகிட்ட வம்பிழுத்து இப்படி செருப்படி வாங்கிட்டு வந்தால, உனக்கு இதெல்லாம் தேவைதான்? உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே ஆஷீருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இல்லை அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு இந்த என்டையர் காலேஜ்லேயே இப்படியெல்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேனே வச்சுக்கோயேன், அப்புறம் பார்ப்பேன் இந்த அஷீர் எப்படி பட்டவனு அப்படின்னு சொல்லி அஷீரோ பயங்கரமாக அந்த பொண்ணை கத்தி விடுறான். அந்த பொண்ணும் என்ன பார்த்து, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டல நீ, உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஏன்? அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க, போடி பேசாமல். போகிறேன் அஷீர், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஒயனும் வந்துட்டு அப்படியே அஷீரவே பார்த்துட்ருக்கா. அஷீரும் வந்துட்டு ஒயனை பார்த்து, அவள் பேசினது ஏதாச்சும் ஹர்ட்டாக இருந்தா நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்.
அஷீர், இந்த டைமில் இப்படிலாம் பேசினா யாராச்சும் தப்பாக எடுத்துக்குவாங்க அஷீர். எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. எனக்கு இப்போ உங்ககிட்ட தனியாக பேசணும். சரி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் சொல்லுறா. அஷீரும் வந்துட்டு அந்த காலேஜில் இருக்க கிரவுண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா வயனுக்காக. வயனும் வரா. அஷீரும் வந்துட்டு வயனை பார்த்து, அவள் பேசும்போது எனக்கு திருப்பி பேச தெரியாதா? நான் அவகிட்ட சொன்னேனே, ஆனால் அவள் தான் எல்லாத்துக்கிட்டே அப்படி. நீ இப்படி இருக்கனால தான் எல்லோரும் உன்னை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க வயன். நான் நான் எப்படி இருக்கேன்? மற்றவங்க மேலே பாசம் காட்டுறது தப்பா, இல்லை யார்கிட்டேயும் வம்பே வேண்டான்னு சும்மா இருக்கிறது தப்பா? எனக்கு புரியல அஷீர். நான் எதுவுமே பண்ணலனாலும் எல்லா பிரச்சனையும் என்ன தான் தேடி வருமா? இல்லை தப்பெல்லாம் நான் பண்ண மாதிரி என்ன பிடிச்சி திட்டினா நான் என்ன பண்ண முடியும்? சரிடி, இப்போ அவள் சொன்னான், நீ அதுக்கு சொல்ல வேண்டியதானே, இல்லை அஷீரும் நானும் லவ் பண்ணுறோன்னு. நான் ஏன் அஷீர் அப்படி சொல்லணும்? நான் ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறேன். அப்போது உனக்கு நிஜமாக என் மேலே ஃபீலிங் கிடையாதா? எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நீ ஏன் வேணான்னு தூக்கி போட்டு போனதுக்கப்புறம் நான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியுமா? நான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை எப்படி நான் நினச்சிட்டு இருக்க முடியும்? ஓ, அந்தளவு வந்துருச்சா? நான் நினச்சேன்டே இன்னும் நீ என்னை நினச்சிட்ருக்க அப்படின்னு. இப்போ தெரியுது நீ எப்போவோ என்ன குப்பை மாதிரி தூக்கி போட்டேன்னு. அஷீர், இங்கே பாரு, நீ தான் என்னை முதல்ல தூக்கி போட்ட அஷீர். அது வரைக்கும் நான் உன்னை எவ்வளோ பெரிய ப்ளேஸில் வச்சுருந்தேன் தெரியுமா என் மனசில். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே செகண்டில் சுக்குநூற உடச்சிட்ட அஷீர். இப்போ கூட உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீ என்ன ப்ளேம் பண்ணிகிட்ருக்க, அது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னும் இது ஒரு டைலாக் சொல்லிடுங்கப்பா எல்லாரும், உன்னை ப்ளேம் பண்ணுறேன்னு. இல்லை எனக்கு புரியல, நான் என்னோடய சைடு இருக்கிறத சொன்னால் உனக்கு அது ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகுதா? நீ என்னை ப்ளேம் தான் நல்லாவே தெரியுதா அஷீர். நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ இதெல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு ஒருத்தங்க கூட பாசமாக பழகிப்பார், அப்போ தெரியும் லவ்னா என்னன்னு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போனது அதெல்லாம் கூட விடு. நீ பாஸ்டில் பண்ண சில விஷயம்லாம் எனக்கு இன்னுமே அவ்வளோ வலிக்குது. அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சு நான் உன்னை பிரேக்கப் பண்ணணுன்னா எப்பவும் பண்ணேன். ஆனால் நீ பண்ண ரீசன் இருக்குல்ல, ஒருத்தங்க லோவாக இருக்கும்போது விட்டுட்டு போகிறது அது இன்னும் எவ்வளோ வலிக்கணும், அதெல்லாம் அனுபவிச்சதான் அஷீர் புரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறா வயனும். ஓகேடா, நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஸோ எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.